ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹெய்கிரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஜோதிடத்தில் ஒரு புது தகவல் ஒன்று இன்று பார்ப்போம். ஒரு ஜாதகருக்கு பார்த்துட்டிங்கன்னா, தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வோடக்கூடிய குறிப்பிட்ட சம்பந்தமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய அதிதேவதையை பிடிச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனை சரி, அனைத்துக்கும் நிச்சயம் விடிவெளி கிடைக்கும் உடனடியாக. அதாவது கடன் பிரச்சனை இருக்கலாம், திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், வீடு கட்டணும் கட்ட முடியல, ஒரு கார் பைக் வாங்க முடியல, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, திருப்தி இல்லை, இது மாதிரி எந்த பிரச்சனை தான் சரிங்க. அதுக்கு நிவர்த்திக்கு உண்டான பாவம் என்பது லக்னத்திற்கு 7ஆம் பாவகம். அப்போ 7ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருந்து அவனோட திசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இப்போ ஒரு தோட்ட பிரச்சனை இருக்குது, வீடு பிரச்சனை இருக்குது, பங்கு பிரிக்கலை, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை தான் சரிங்க, கட்டாயம் நிச்சயம் அதுக்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ 7 இருக்கக்கூடிய கிரகம், உதாரணத்துக்கு சனிங்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதையான குலதெய்வ வழிபாடு அல்லது கருப்பராயன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் வழிபாடு, இந்த மாதிரி தேவதைகளை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அந்த தேவதை சிவன் வழிபாடுகள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். 7 சனி பாருங்கள், அந்த கிரகம் திக்பலம் அடைகிறார். அப்போ இவங்களுக்கு பிரச்சனையும் அதிகமாக நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். அப்போ 7 கிரகம் இருந்து அந்த கிரகம் பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 திக்பலம் சனிங்கிற கிரகம், 7 மூல திரிகோணம் இருக்கிறது, 7 ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம், 7 இருக்கக்கூடிய கிரகம் யோகி கிரகம், இந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, எனக்கு 7 கிரகங்கள் இல்லை அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த கிரகத்துடைய அதிதேவதை சம்மந்தமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். மேற்கொண்டு தகவல்களுக்கு 9786195143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, ஆன்லைனில் ஜாதகம் படிக்க இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஹரிஹோம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம்.